ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்வு இன்றைய இணையதள வகுப்பு குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் முறை. இந்த வகுப்பை வழங்குவதற்காக நம்முடன் அருட்தந்தை டாக்டர் ஐ ஜேசுதாஸ் எஸ்ஜே அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவரை அமைப்பின் சார்பாக வரவேற்று பாடப்பகுதியை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். Welcome, dear friends. Good evening to all of you. This is Unit 8, Pedagogical Concerns, Part 1. Somewhere or other, this has been missing from my set of files. So I am redoing it now. At the moment, I am in a new place, Metropolitan near Ooty. So nice to talk to you in the new place, which is very serene, calm, quiet, away from any distractions, and also so pleasant to stay here. God bless you abundantly. Let us straight away enter into our topic. Unit 8, Pedagogical Concerns, Part 1. What is the syllabus here? Teaching and its relationship with the learning and learner. Children with special needs, CWSN. Inclusive education. Understanding of pedagogic methods, inquiry-based learning, project-based learning, activity-based learning, cooperating and collaborative learning, individual and group learning, paradigms of organizing learning, teacher-centric, subject-centric, and learner-centric, theory of instruction, Bruner, phases of teaching, pre-active, interactive, and post-active, and finally 21st century teaching skills. The first question, a teacher allows students to discuss and solve a real-life water shortage problem in groups. Which pedagogic method is mainly used here? ஒரு ஆசிரியர் மாணவர்கள் குழுவாக இணைந்து தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனை விவாதித்து தீர்வு காண அனுமதிக்கிறார். இங்கு எந்த கற்பித்தல் முறை முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது? இஸ் இட் ரோட் லேர்னிங், மனப்பாட கற்றலா? என்கொயரி பேஸ்ட் லேர்னிங், ஆராய்ச்சி அடிப்படையிலான கற்றலா? ட்ரில் மெத்தட் பயிற்சி முறையா? லெக்சர் மெத்தட் விரிவுரை முறையா? நிச்சயமாக நான் பார்த்தவுடன் சொல்வோம் என்கொயரி பேஸ்ட் லேர்னிங், ஆராய்ச்சி அடிப்படையிலான கற்றல். Yeah. Next, so the correct answer is inquiry-based learning because students investigate their real-life problem through questioning and discussions. So ஆராய்ச்சி அடிப்படையிலான கற்றல் என்பதுதான் சரியானது. ஏனென்றால் மாணவர்கள் கேள்விகள் மற்றும் விவாதத்தின் மூலம் உண்மை வாழ்க்கை பிரச்சனை ஆராய்கிறார்கள். Option A is incorrect because rote learning focuses only on memorization. தப்பில்லை, only மனப்பாடத்தை முக்கியமாக கொண்டது அந்த ஆப்ஷன் ஏ. அது நிச்சயமாக சரியான பதிலாக இருக்க முடியாது. அதே போல ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ட்ரில் மெத்தட் எம்பசைசஸ் ரிப்பீட்டட் பிராக்டிஸ். ஆப்ஷன் சி தவறானது, ஏனென்றால் பயிற்சி முறை மீண்டும் மீண்டும் பயிற்சியை வலியுறுத்துவது. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் லெக்சர் மெத்தட் மெயின்லி இன்வால்வ்ஸ் டீச்சர் டாக். ஸோ ஆப்ஷன் டி லெக்சர் மெத்தடும் சரியானதல்ல, ஏனென்றால் ஆசிரியர் மட்டும்தான் பேசிக்கொண்டிருப்பார், மாணவர்கள் வெறுமனை கவனித்துக் கொண்டிருப்பார்கள், எந்த விதமான கற்றலும் உருப்படியாக நடக்காது. A child with a hearing impairment is seated in front row for better understanding. Which concept does this reflect? கேள்வித்திறன் குறைபாடு கொண்ட குழந்தை சிறந்த புரிதலுக்காக முன்பக்கத்தில் அமர வைக்கப்படுகிறது. இது எந்த கருத்தை குறிக்கிறது? இஸ் இட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உட்படுத்தும் கல்வியா? காம்படிட்டிவ் லேர்னிங், போட்டி கற்றலா? பனிஷ்மெண்ட் அப்ரோச், தண்டனை அணுகுமுறையா? செக்ரிகேட்டட் எஜுகேஷன், பிரித்து கல்வி தருவதா? நிச்சயமாக இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்று உடனே சொல்லும், ஏனென்றால் நிறைய படித்திருக்கிறோம் இதை பற்றி. So the correct answer is inclusive education because all children are accommodated according to their needs in the same classroom. So அனைவரையும் உட்படுத்தும் கல்வி, அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஒரே வகுப்பறையில் கற்பிக்கப்படுவதுதான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஆப்ஷன் பி இஸ் incorrect because competitive learning focuses on competition among students. ஆப்ஷன் பி தவறானது, போட்டி கற்றல் மாணவர்களுக்கிடையான போட்டியை குறிக்கிறது, அது இங்கு சரியான பதில் அல்ல. ஆப்ஷன் சி இஸ் incorrect because punishment approach is unrelated to inclusions. தண்டனை அணுகுமுறை உள்ளடக்க கல்வியோடு தொடர்பற்றது, உட்படுத்தும் கல்வியோடு அது
உள்ளடக்க கல்வியோடு தொடர்பற்றது, இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட தொடர்பற்றது. Option D is incorrect because segregated education separates children with disabilities. Option D தவறானது. ஏனென்றால் பிரித்து கொடுக்கின்ற கல்வி மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தனியாக பிரிக்கிறது. அது இன்றைய கல்வி நிலை அல்ல. எல்லாரையும் ஒன்றிணைந்து கொடுக்க வேண்டிய கல்வி என்பதைத்தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லுகிறது. அது ஆப்ஷன் டி என்பது தவறானது. மூன்றாவது கேள்வி, a science teacher asked the students to prepare a model of rainwater harvesting in teams. Which learning method is highlighted? ஒரு அறிவியல் ஆசிரியர் மாணவர்கள் குழுவாக மழைநீர் சேகரிப்பு மாதிரி உருவாக்கி செய்கிறார். இது எந்த கற்றல் முறையை எடுத்து காட்டுகிறது? இஸ் இட் லெக்சர் லேர்னிங், விரிவுரை கற்றலா? ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், திட்ட அடிப்படையிலான கற்றலா? டிக்டேஷன் மெத்தட், உச்சரிப்பு முறையா? பாசிவ் லேர்னிங், செயலற்ற கற்றல்? நிச்சயமா ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை மாணவர்கள் தந்து அதை தீர்க்க சொல்லுகிறார். ஒரு மாடல் ஒன்று தயாரிக்க சொல்லுகிறார் மழைநீர் சேகரிப்பு. அது நிச்சயமாக அது திட்டம், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். So project based learning is the correct answer because students learn by creating and completing a practical project. திட்ட அடிப்படையிலான கற்றல் என்பது சரியானது. ஏனென்றால் மாணவர்கள் ஒரு நடைமுறை திட்டத்தை உருவாக்கி முடிப்பதன் மூலம் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் லெக்சர் லேர்னிங் இஸ் டீச்சர் சென்டர். அது சரியான பதிலாக இருக்க முடியாது. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் டிக்டேஷன் மெத்தட் ஃபோக்கஸஸ் ஆன் ரைட்டிங் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். உச்சரிப்பு முறை பேசப்படும் சொற்களை எழுதுவதை குறிக்கிறது. அதுவும் இங்க சரிப்பட்டு வராது. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் பாசிவ் லேர்னிங் லேக்ஸ் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன். ஏனென்ற செயலற்ற கற்றல்ல மாணவர் செயலில் ஈடுபடுவதாகவே ஆப்ஷன் டி தவறானது. இப்படித்தான் நாம் சரியாக நினைத்து பார்க்க வேண்டும். நான்காவது கேள்வி, டீச்சர் என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் மேத்தமெட்டிக்ஸ் யூசிங் பீட்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ். விச் மெத்தட் இஸ் யூஸ்ட்? ஒரு ஆசிரியர் மாணவர்கள் மணிகள் மற்றும் குச்சிகளை பயன்படுத்தி கணிதம் கற்க ஊக்குவிக்கிறார். எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? இஸ் இட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், செயல்பாட்டு அடிப்படையிலான கற்றலா? லெக்சர் மெத்தட், விரிவுரை முறையா? மெமரைசேஷன், மனப்பாட முறையா? டெக்ஸ்ட் புக் லேர்னிங், பாடப்புத்தக கற்றல்? நிச்சயமா நீங்க சொல்வீர்கள் இது ஒரு செயல்பாட்டை ஒட்டி இந்த கேள்வி இருப்பதால் அது நிச்சயமாக ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் என்பதைத்தான் குறிக்கும். சோ அதுதான் சரியான பதில், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். So the correct answer is activity based learning because students learn through hands-on experiences. சோ செயல்பாட்டு அடிப்படையிலான கற்றல் என்பது சரியான பதில். ஏனென்றால் மாணவர்கள் செயலில் ஈடுபட்டு அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் லெக்சர் மெத்தட் இன்வால்வ்ஸ் இன் லிஸ்னிங் ராதர் தென் டூயிங். நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். மெமரைசேஷன், மனப்பாடமும் இங்கு பொருந்தாது, அதையும் விட்டு விடுவோம். ஆப்ஷன் டி டெக்ஸ்ட் புக் லேர்னிங்கும் இந்த குறிப்பிட்ட கேள்விக்கு பொருந்தாது, ஆகவே அதை விட்டு விடுவோம். ஐந்தாவது கேள்வி, ஸ்டூடெண்ட்ஸ் இன் a classroom share ideas and help each other complete a task. Which learning type is this? ஒரு வகுப்பறையில் மாணவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கு உதவி செய்து பணியை முடிக்கிறார்கள். இது எந்த கற்றல் வகை? இஸ் இட் இண்டிவிஜுவல் லேர்னிங், தனிநபர் கற்றலா? கோஆபரேட்டிவ் லேர்னிங், கூட்டுறவு கற்றலா? பியூனிட்டிவ் லேர்னிங், தண்டனை கற்றலா? மெக்கானிக்கல் லேர்னிங், இயந்திர கற்றலா? நிச்சயமாக என்ன கேள்வி, ஒருவருக்கு உதவி செய்து என்று சொன்னாலே அது நிச்சயமாக கூட்டுறவு கற்றல், cooperative learning. So the correct answer is cooperative learning because students work together to achieve a common goal. So சரியான விடை கூட்டுறவு கற்றல். ஏனென்றால் மாணவர்கள் ஒரே இலக்கை அடைய இணைந்து செயல்படுவது. Of other options are incorrect. Option A is incorrect because individual learning focuses on independent work. தனிநபர் கற்றல் தனியாக செயல்படுவதை குறிக்கிறது. அது இங்கே கூட்டுறவு, நாம் சொல்வது கூட்டுறவு கற்றல், ஒருவருக்கு உதவி செய்து கற்றுக்கொள்ளுது. ஆகவே இந்த தனியாக கற்றல் என்பது சரியான பதில் அல்ல. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் பியூனிட்டிவ் லேர்னிங் இஸ் பேஸ்ட் ஆன் பனிஷ்மெண்ட். பியூனிட்டிவ் லேர்னிங் என்பது தண்டனை அடிப்படையாக கொண்டது. அதுவும் இங்கே சரியான பதிலாக இருக்க முடியாது. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் மெக்கானிக்கல் லேர்னிங் எம்பசைசஸ் ரெபெட்டிஷன். இயந்திர கற்றல் மீள் வழக்கத்தை வலியுறுத்துகிறது. அதுவும் சரியான பதிலாக இருக்க முடியாது. Of course, you have understood this question. Question number 6 here. Learner studies alone at home using online materials and completes assignments independently. Which type of learning is this? ஒரு மாணவர் வீட்டில் தனியாக இணையவழி கற்றல் பொருட்களை பயன்படுத்தி பணிகளை சுயமாக முடிக்கின்றார். இது எந்த கற்றல் வகை? இஸ் இட் குரூப் லேர்னிங்,
இஸ் இட் இண்டிவிஜுவல் லேர்னிங் தனிநபர் கற்றலாம், கோஆபரேட்டிவ் லேர்னிங் கூட்டுறவு கற்றலாம், பியர் டியூட்டரிங் சக மாணவர் பயிற்சி. நிச்சயமாக தனியாக என்று வருகிறது அல்லவா, ஆகவே நிச்சயமாக அது தனிநபர் கற்றல் தானே. The correct answer is individual learning because the learner works independently without group support. ஒரு மாணவர் குழு உதவிட்டு சுயமாக செயல்படுகிறார் என்று சொன்னாலே அது தனிநபர் கற்றல், இண்டிவிஜுவல் லேர்னிங். அதுதான் சரியான பதில். மற்றவை நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் அது சரியான பதில் அல்ல. குரூப் லேர்னிங், கோஆபரேட்டிவ் லேர்னிங், எனது தனியாக மாணவர் செயல்படுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த குரூப் லேர்னிங், கோஆபரேட்டிவ் லேர்னிங்க்கு இங்கே இடமே கிடையாது. இப்படித்தான் நான் பார்க்க வேண்டும். சோ பியர் டியூட்டரிங் இருக்கிறது, சக மாணவர் பயிற்சி என்றாலும் ஒருவருக்கு உதவி செய்வது. ஆனால் கேள்வி அது கேள்வி என்பது தனிநபர் படிப்பை பற்றிய. ஆகவே இந்த மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே சரியாக இருக்காது. இந்த பதிலுக்கு இந்த சரியான பதிலாக இருக்காது. கொஸ்டின் நம்பர் 7, in a learner-centered classroom, what is the main role of the teacher? மாணவர் மைய வகுப்பறையில் ஆசிரியருடைய முக்கிய பங்கு என்ன? Is it டிக்டேட்டர், ஃபெசிலிட்டேட்டர், பனிஷர், சைலண்ட் அப்சர்வர்? நிச்சயமா ஃபெசிலிட்டேட்டர். லேர்னர் சென்டர்னாலே மாணவர் மையம். அப்போ ஒரு ஆசிரியர் வழிகாட்டுவராகத்தான் இங்க இருக்க முடியும். ஆகவே ஃபெசிலிட்டேட்டர் என்பதுதான் சரியான பதில். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுக்கிறார்கள், நல்லா பார்த்துக் கொள்ளுங்க. The correct answer is facilitator because the teacher guides and supports students in learning. Option A is incorrect because a dictator controls without student participation. Okay, option C is incorrect because punishment does not promote active learning. தண்டனை செயலில் கற்றலை ஊக்குவிக்காது. Option D is also incorrect because a teacher must actively guide learning. Okay, so that way option B alone is correct. Silent observer, punisher, dictator எல்லாம் சரியா இல்ல. Facilitator என்பது மட்டும்தான் சரியான பதில். எங்கே? மாணவர் மைய வகுப்பறையில். அடுத்த கேள்வி, a classroom where students only listen to the teacher most of the time reflects a which paradigm? மாணவர்கள் பெரும்பாலும் ஆசிரியர் மட்டும் கேட்கும் வகுப்பறை எந்த அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது? லேர்னர் சென்ட்ரிக் மாணவர் மையம், டீச்சர் சென்ட்ரிக் ஆசிரியர் மையம், இன்க்ளூசிவ் அப்ரோச் உட்படுத்தும் அணுகுமுறை, எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் பரிசோதனை கற்றல். ஒன்லி மாணவர் பெரும்பாலும் ஆசிரியர் மட்டும் கேட்கும் வகுப்பறை என்று சொல்லும்போது அந்த டீச்சர் சென்ட்ரிக். ஆசிரியர் பேசிக் கொண்டிருக்கிறார், மாணவர்கள் அமைதியாக ஆசிரியர் சொல்வதை கேட்பது டீச்சர் சென்ட்ரிக், ஆசிரியர் மைய கற்றல். So the correct answer is teacher centric because the teacher dominates the teaching learning process. ஆசிரியர் மையம் என்பதுதான் சரியான பதிலாக கற்பித்தல் கற்றல் செயல்முறையில் ஆசிரியரை ஆதிக்கம் செலுத்துகிறார். Of course, other options are incorrect except that, right? As soon as you see that, you will be able to understand that. Of course, through the PPT, you just go through that and then understand. Question number 9, according to Bruner, learning becomes effective when students discover concepts on their own. This is called what? Learning becomes effective when students discover already they are discovering. So discovery learning is the correct answer. Discovery learning, drill learning, passive learning, conditioning. Discovery learning is the correct answer. So the correct answer is discovery learning because Bruner emphasized self-discovery of concepts. சரியான விடை கண்டறிதல் கற்றல். ஏனென்றால் ப்ரூனர் கருத்துக்களை தானாக கண்டுபிடிப்பதை வலியுறுத்தினார். அதர் ட்ரில் லேர்னிங் இருக்கிறது, அது தவறு. பயிற்சி கற்றல், பாசிவ் லேர்னிங் அதுவும் தவறு. கண்டிஷனிங் அதுவும் தவறு. பழக்கப்படுத்தல் இங்க வராது. ஏனென்றால் இது தாங்களாகவே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கற்றல் முறை டிஸ்கவரி லேர்னிங். மாணவர்கள் தாங்களாகவே அறிவை கண்டறி, அது டிஸ்கவரி லேர்னிங். ப்ரூனர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அடுத்த கேள்வி, a teacher prepares a lesson objectives and teaching aids before entering the classroom. Which phase of teaching is this? ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள் செல்லும் போது பாட நோக்கங்கள் மற்றும் கற்பித்தல் உதவி பொருட்களை தயாரிக்கிறது. எந்த கற்பித்தல் கட்டம்? அப்போ நம்ம 3 phases சொல்றோம், 3 கட்டங்கள். ப்ரீ ஆக்டிவ், இன்டராக்டிவ், போஸ்ட் ஆக்டிவ்னு 3 சொல்றோம். ப்ரூனர் தான் அதை சொல்றாரு. இதுல இன்டராக்டிவ் ஃபேஸ்னா தொடர்பு கட்டம், அதாவது ஆக்சுவல் டீச்சிங் தான் அந்த இன்டராக்டிவ் ஃபேஸ். போஸ்ட் ஆக்டிவ்னா எவாலுவேஷன், பிந்தைய கட்டம், கடைசியில வரும். ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ்ல தான் இந்த திட்டம்லாம் சேரும். லெசன் பிளான் எழுதுறது, எந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் மாணவர் கொடுப்பது அப்படிங்கிறது தீர்மானித்தல், உதவி பொருட்கள் எல்லாம் தயாரிப்பது, எந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம்
கொடுக்கறதுங்கிறது ப்ரீஆக்டிவ் ஃபேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். I hope you understood this. Already we have explained that, but now just recollect, no? Refresh your memory, please. So, pre-active phase. The correct answer is pre-active phase because planning occurs before classroom teaching. So, முன் செயல் கட்டம் அப்படின்னா சரியான பதில். அங்குதான் திட்டமிடல், அந்த லெசன் பிளானிங்கோ அல்லது வகுப்பறைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் இந்த ப்ரீஆக்டிவ் ஃபேஸ்ல தான் நடக்கிறது. திட்டமிடல் அந்த ஃபேஸ்ல தான் நடக்குது. அதர் ஃபேஸ்ல நமக்கு என்னன்னு தெரியும். இன்டராக்டிவ் ஃபேஸ்ல ஆக்சுவல் டீச்சிங், போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ்ங்கிறது எவாலுவேட் பண்றது, எந்த அளவுக்கு பெற்றோர்களாக இருந்து பார்த்து போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். எவாலுவேஷன் இஸ் ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் டீச்சிங். ஆப்ஷன் டி ஆல்சோ இஸ் கரெக்ட். ஏன்னா அது கடைசியில் வர்ற ஒரு விஷயம். ஆகவே அது திட்டம் போடுகின்ற பொழுது அதை நாம் நினைத்து பார்த்தாலும் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது கடைசி கட்டத்தில். ஆகவே ஆப்ஷன் டி ஆல்சோ இஸ் நாட் கரெக்ட். ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் டீச்சிங். ஸோ அந்த வகையிலே நமக்கு எது சரியான பதில் ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ் என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, டூரிங் கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் a teacher asks students and clarifies doubts. Which phase is this? வகுப்பறை தொடர்பின் போது ஆசிரியர் கேள்வி கேட்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிறார். இது எந்த கட்டம்? நிச்சயமா கிளாஸ் நடக்கும்போது அது இன்டராக்டிவ் ஃபேஸ் தானே. ஆக்சுவல் டீச்சிங் இன்டராக்டிவ் ஃபேஸ்ல தான் நடக்குது. அதான் சரியான பதில். The correct answer is interactive phase because teaching and interaction occur directly in the classroom. So தொடர்பு கட்டம் இந்த இன்டராக்டிவ் ஃபேஸ் என்பதுதான் சரியான பதில். ஏனென்றால் கற்பித்தலும் தொடர்பும் நேரடியாக வகுப்பறையில் நடைபெறுகின்றன. அப்கோர்ஸ் ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ் திட்டம் போடுதல் அது சரியான பதில் அல்ல. போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ் எவாலுவேஷன் அதுவும் சரியான பதில் அல்ல. அதே போல பிளானிங் அப்படிங்கிறதும் முன்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இங்க இன்டராக்ஷன் முன்னால நடக்குது. ஆக்சுவல் டீச்சிங் முன்னால பிளானிங் நடக்கும். அதுவும் சரியான பதில் அல்ல. நமக்கு இங்க கேள்வி என்னன்னாக்க இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கேள்வியில கேட்கணும். அதாவது டூரிங் கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் டீச்சர் ஆல்சோ கொஸ்டின்ஸ் அண்ட் கிளாசிஃபை டவுட்ஸ்னா அது இன்டராக்டிவ் ஃபேஸ்ல நடக்கும். ஆக்சுவல் டீச்சிங்ல இருந்தாலும் இது நடக்க முடியும். Do you understand what this means? Right? I hope you understood this. Next question. After completing a lesson, a teacher evaluates whether students understood the concept. Which phase is this? ஒரு பாடத்தை முடித்த பிறகு மாணவர்கள் கருத்தை புரிந்து கொண்டார்களா என்று ஆசிரியர் மதிப்பீடு செய்வது எந்த கட்டம்? நிச்சயமாக அது போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ், பிந்தைய கட்டம். அதாவது முதல்ல பிளானிங் ஸ்டேஜ், ப்ரீஆக்டிவ், ஆக்சுவல் டீச்சிங், இன்டராக்டிவ் ஃபேஸ் அதெல்லாம் முடிச்ச பின்னால தானே எவாலுவேட் பண்ண முடியும். அதனால போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ்ல தான் மதிப்பீடு நடக்கும். அதனால சிங்கிறத கரெக்டான பதில். போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ் என்றால் பாடத்தை முடித்த பிறகு மாணவர்கள் கருத்தை புரிந்து கொண்டார்களா என்று ஆசிரியர் மதிப்பீடு செய்வது எந்த கட்டத்துல? போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ்ல தான் எவாலுவேஷன் நடக்கும். I hope you understood this. Let us go to the next question. A teacher uses smart boards, online quizzes, and digital presentations effectively. Which 21st century skill is reflected? ஒரு ஆசிரியர் ஸ்மார்ட் போர்ட், ஆன்லைன், வினாடி வினா மற்றும் டிஜிட்டல் வழங்குகளை திறம்பட பயன்படுத்துதல் எந்த 21ஆம் நூற்றாண்டு திறனை காட்டுகிறது? ரைட், ஸ்மார்ட் போர்டு, ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே என்னது? டெக்னாலஜி தானே. ஆன்லைன் சொன்னாலும் டெக்னாலஜி. அப்ப நிச்சயமா 21st century எந்த திறன்? டெக்னாலஜிக்கல் ஸ்கில். வெரி சிம்பிள் இட் இஸ். அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் கரெக்ட். So technological skill is the correct one because modern digital tools are effectively integrated into teaching. தொழில்நுட்ப திறன் என்பதுதான் சரியான பதில். ஏனென்றால் நவீன டிஜிட்டல் கருவிகள் கற்பித்தலில் பயனுள்ளதாக பயன்படுத்தப்படுகின்றன. I hope you understood this. Next question. A child with visual impairment is provided audio learning materials. Which educational principle is followed? சவுண்ட் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்வோம். பார்வை திறன் குறைபாடு கொண்ட குழந்தைக்கு ஒலி கற்றல் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடியோ லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வழங்கப்படுகின்றன. குழந்தைக்கு செவித்திறன் குறைவாக. எந்த கல்விக் கொள்கையை பின்பற்றப்படுகிறது? நிச்சயமா இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதாவது எல்லாருக்கும் சம வாய்ப்பு. இந்த குழந்தைக்கு காது கேட்கலன்னா அதுக்கு அந்த ஒலி கற்றல் பொருட்கள், அது மேபி ஹியரிங் எய்டா கூட இருக்கலாம், அந்த மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் சமப்படுத்துவோம். எல்லாத்தையும் சமமான கல்வி தருவோம். அந்த மாதிரி
இந்த குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருக்கு, அந்த குறைபாட்டையும் கலைந்து கொடுக்கக்கூடியதுதான் இந்த உட்படுத்தும் கல்வி, அது உள்ளடங்குது. அதெல்லாம் சரியான பதில். The correct answer is inclusive education because teaching is adapted to suit the learner's needs. உட்படுத்தும் கல்வி என்பது சரியான பதில். ஏனென்றால் மாணவருடைய தேவைக்கு ஏற்ப கற்பித்தல் மாற்றப்படுகிறது. Of course, other options are not correct. For an example, equality. Equality alone may not address specific needs. அது அந்த குழந்தைக்கு என்ன தேவைங்கிறதை பார்த்து எல்லாருக்கும் சமமாக பாடம் இருக்கும். குழந்தைக்கு காது கேட்கலன்னா காது கேட்டு, கண் தெரியலன்னா அது கேட்டால் போன்ற சில பொருட்கள், கருவிகள் இதெல்லாம் இருந்தா தான் அது சமமான கல்வியா இருக்கும். அதனால வெறுமனே சமமான கல்வி என்று சொல்லியது சரியான பதில். ஈக்குவாலிட்டி alone may not address specific needs. Option C is incorrect because segregation separates learners. பிரித்தல் மாணவர்களை தனியே பிரிக்கிறது, அதுவும் சரியான பதிலாக இருக்கு. Option D is incorrect because competition is unrelated to support system. போட்டி ஆதரவு முறையுடன் தொடர்பு அற்றது. இங்கே ஆதரவு முறை நம்ம செய்யறது அடாப்ட் டு சூட் த லேர்னர்ஸ் நீட்ஸ்னா ஆதரவு தரும், அந்த குழந்தைகளுடைய தேவைக்கு ஏற்ப ஆதரவு தரப்படுகிறது. அது இந்த டீல காம்படிஷன்ல அதை எடுத்து நம்ம செய்யறது. போட்டியின் வழியாக அதை நாம் செய்ய முடியும். ஆப்ஷன் டி இஸ் ஆல்சோ இன்கரெக்ட். அடுத்து, when students learn by asking why and how questions, which approach is mainly promoted? மாணவர்கள் ஏன் மற்றும் எப்படி என்ற கேள்விகளை கேட்டு கற்கும்போது எந்த அணுகுமுறை ஊக்குவிக்கப்படுகிறது? இஸ் இட் என்கொயரி பேஸ்ட் லேர்னிங்? நிச்சயமாக தான் ரைட். மெக்கானிக்கல் லேர்னிங்கோ வோட் மெமரைசேஷனோ டிக்டேஷன் மெத்தடோ இருக்க முடியாது. எதையும் நுணுகி ஆராய்ந்து கற்றார். என்கொயரி பேஸ்ட் லேர்னிங். So the correct answer is என்கொயரி பேஸ்ட் லேர்னிங் because curiosity and questioning are central to this approach. ஆராய்ச்சி அடிப்படையிலான கற்றல் என்பது சரியான பதில். ஆர்வமும் கேள்விகளும் இந்த முறையினுடைய மையமாக இருக்கின்றன. Of course, other options are incorrect. We already explained to you. You can go through the PPT also. Next question, a teacher asks students to conduct a survey about plastic usage in their locality. Which learning method is this? ஒரு ஆசிரியர் மாணவர்களை தங்கள் பள்ளியில் பிளாஸ்டிக் பயன்பாடு குறித்து ஆய்வு நடத்த செய்கிறார். இது எந்த கற்றல் முறை? Is it lecture method? Is it passive learning? Is it drill method? Certainly not. Only project-based learning is the correct answer. We already seen that. So the project-based learning is the correct answer because students investigate and present findings from real life situations. திட்ட அடிப்படையிலான கற்றல் என்பதுதான் சரியான பதில். ஏனென்றால் மாணவர்கள் உண்மை வாழ்க்கை சூழல்களை ஆய்வு செய்து முடிவுகளை வழங்குகிறார். Of course, other options they are incorrect. Next question, a teacher modifies the classroom activities according to different learner abilities. Which quality is demonstrated? ஒரு ஆசிரியர் மாணவருடைய வெவ்வேறு திறன்களுக்கு ஏற்ப வகுப்பறை செயல்பாடுகளை மாற்றுகிறார். இது எந்த பண்பை காட்டுகிறது? இன்க்ளூசிவ் டீச்சிங், அத்தாரிட்டேரியன் டீச்சிங், ரிஜிட் இன்ஸ்ட்ரக்ஷன், மெக்கானிக்கல் எவாலுவேஷன். அதாவது எல்லா மாணவருக்கும் பயன்படும்படியாக அவர் செயல்பாடுகளை மாற்றுகிறாருன்னா உட்படுத்தும் கற்பித்தலாத்தானே இருக்க முடியும். இன்க்ளூசிவ் டீச்சிங் எல்லாருக்கும் கல்வி சென்று சேரும். ஆக பல முறைகளை மாற்றுவது இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடக்க கல்வியாகத்தானே இருக்க முடியும். நான் ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம். கரெக்ட் ஆன்சர் இஸ் இன்க்ளூசிவ் டீச்சிங் பிகாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அடாப்டட் ஃபார் டைவர்ஸ் லேர்னர்ஸ். சரியான விடை உட்படுத்தும் கற்பித்தல். ஏனென்றால் பல்வேறு மாணவர்களுக்கு ஏற்ப கற்பித்தல் மாற்றப்படுகிறது. Of course, other options are incorrect. You know that. Please go through the PPT file, right? Next question, which paradigm mainly focuses on the interest and needs of learners? எந்த அணுகுமுறை மாணவர்களுடைய விருப்பங்கள் மற்றும் தேவைகளில் முக்கிய கவனம் செலுத்துகிறது? டீச்சர் சென்ட்ரிக், சப்ஜெக்ட் சென்ட்ரிக், லேர்னர் சென்ட்ரிக், எக்ஸாமினேஷன் சென்ட்ரிக். கேள்வி என்னது? மாணவர் தேவைகளில் கவனம் செலுத்தக்கூடிய அணுகுமுறையினாலே அது நிச்சயமா என்னவா இருக்க முடியும்? லேர்னர் சென்ட்ரிக்கா தானே இருக்க முடியும், மாணவர் மையமாக. So the correct answer is learner centric because it prioritizes student interest, needs and participation. So மாணவர் மையம் என்பதுதான் சரியான பதில். ஏனென்றால் மாணவருடைய விருப்பங்கள், தேவைகள் மற்றும் பங்கேற்பை இது முன்னிலைப்படுத்துகிறது. Other options is certainly not correct. You yourself will see that, right? Just go through the PPT file also, you will understand what it is. Next question, a teacher encourages brainstorming and creative thinking during classroom discussions. Which 21st century skill is promoted?
ஒரு ஆசிரியர் வகுப்பறை விவாதங்களில் சிந்தனை மலை மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கிறார். எந்த 21ஆம் நூற்றாண்டு திறன் வளர்க்கப்படுகிறது? கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், மெமரைசேஷன், மெக்கானிக்கல் ரெப்பிடேஷன், காப்பிரைட்டை பார்த்த உடனே நாம் சொல்லிவிடலாம் அது படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி. ஏனென்றால் அவர் என்ன செய்கிறார்? பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்னாலும் பல்வேறு கருத்துக்களை கருத்து மலையை மாடல்னு எதிர்பார்க்க என்று சொன்னாலே அது கிரியேட்டிவிட்டிக்கு வழிவகுப்பு, படைப்பாற்றலுக்கு வழிவகுக்கக்கூடிய பிரைன் ஸ்டார்மிங், கிரியேட்டிவ் திங்கிங், என்கொயரி திங்கிங், இதெல்லாம் எல்லாமே படைப்பாற்றல் மிக்க ஒரு அணுகுமுறை தான். அது கிரியேட்டிவிட்டி என்பதுதான் சரியானதுதான் 21ஆம் நூற்றாண்டு திறன். So the correct answer is creativity because brainstorming develops innovative thinking. So படைப்பாற்றல் என்பது சரியான பதில். ஏனென்றால் சிந்தனை மலை புதுமையான சிந்தனையை வளர்க்கிறது. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தவறு என்பதை நீங்கள் ஏற்கனவே நான் பார்த்திருக்கிறோம். Next question. A child learns better when interacting with the classmates during group tasks. Which principle supports this? ஒரு குழந்தை குழு செயல்பாடுகள் நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது சிறப்பாக கற்கிறது. இது எந்த கொள்கையை ஆதரிக்கிறது? Is it social learning? Is it isolated learning? Is it passive listening? Is it memorization? சரி, மற்றவங்களோட அது பழகுது அப்படின்னு சொன்னா அது சோசியல் குவாலிட்டி தானே. அப்ப அது சோசியல் லேர்னிங்கா தானே இருக்க முடியும். Do you understand? Interacting with the classmates during group class. குழு செயல்பாடு நண்பர்களுடன் தொடர்பு என்று சொன்னாலே அது சமூக கற்றல். இந்த கேள்வியை பொறுத்தவரை சமூக கற்றல் என்பதுதான் சரியான. So the correct answer is social learning because interaction with the peers improves understanding. சமூக கற்றல் என்பது சரியான பதிலான நண்பர்களுடன் தொடர்பு புரிதலை மேம்படுத்துகிறது. Of course, other options are incorrect as we already explained all this. Now, please go through the PPT file also. A teacher uses a real-life banking examples while teaching profit and loss. Which teaching quality is shown? ஒரு ஆசிரியர் லாபம் மற்றும் நட்டம் கணக்குகள் கற்பிக்கும் போது உண்மை வாழ்க்கை வங்கி உதாரணங்களை பயன்படுத்துவது எந்த கற்பித்தல் பண்பை காட்டும்? Contextual learning, சூழல் சார்ந்த கற்றல். ரோட் லேர்னிங், மனப்பாட கற்றல். மெக்கானிக்கல் டீச்சிங், இயந்திர கற்பித்தல். பியூனிட்டிவ் டீச்சிங், தண்டனை. நிச்சயமா கான்டெக்சுவல் லேர்னிங், சூழ்நிலைக்கு ஏற்ப கற்றல். வங்கியை பத்தி கணக்கு எடுத்தீங்கன்னா வங்கிக்கே போய் அவங்கள வங்கி உதாரணங்கள், வங்கி அதாவது உண்மை வாழ்க்கை வங்கி உதாரணம் பயன்படுத்துகிறாரு. வங்கிக்கே கூட்டிட்டு போய் கூட சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தா அது சூழல் சார்ந்த கற்றல் தானே, கான்டெக்சுவல் லேர்னிங். அதான் கான்டெக்சுவல் லேர்னிங், சூழல் சார்ந்த. அது கான்செப்ட்ஸ் ஆர் கனெக்டட் வித் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். சரியான விட சூழல் சார்ந்த கற்றல். ஏனென்றால் கருத்துக்கள் உண்மை வாழ்க்கை அனுபவத்துடன் இணைக்கப்படுகின்றன. ரோட் லேர்னிங் நிச்சயமா தவறு. மெக்கானிக்கல் டீச்சிங் சரியானது அல்ல. பனிஷ்மெண்ட் தவறானது. இது ஏற்கனவே நான் பார்த்து விட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A classroom where the syllabus alone is given importance reflects which paradigm? பாடத்திட்டத்துக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் வகுப்பில் எந்த அணுகுமுறையை காட்டுகிறது? லேர்னர் சென்ட்ரிக், சப்ஜெக்ட் சென்ட்ரிக், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், கொலாபரேட்டிவ் லேர்னிங். பாடத்திட்டத்திற்கு மட்டும் முக்கியம்னா அது சப்ஜெக்ட் சென்ட்ரிக்கா தானே இருக்க முடியும், பாட மையமாகத்தானே அது இருக்க முடியும். ஏற்கனவே நான் பார்த்துருக்கிறோங்களா? The correct answer is subject centric because the focus is mainly on completing subject content. பாட மைய கற்றல். ஏனென்றால் முக்கிய கவனம் பாடப்பொருளை முடிப்பதில் இருக்கிறது. அடுத்த கேள்வி. A teacher asks the students to reflect on what they learned after completing an activity. Which skill is encouraged? ஒரு ஆசிரியர் செயல்பாட்டை முடித்த பிறகு மாணவர்கள் தங்கள் கற்றது சிந்திக்க செய்கிற எந்த திறன் ஊக்குவிக்கப்படுகிறது? ரிஃப்ளெக்டிவ் திங்கிங், பிரதிபலிப்பு சிந்தனையா? மெமரைசேஷன், பாசிவ் லிசனிங், மெக்கானிக்கல் பிராக்டிஸ். நிச்சயமா நம்ம சொல்லிடுவோம் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங், பிரதிபலிப்பு சிந்தனை. The correct answer is reflective thinking because students analyze their own learning experiences. சரியான பதில் பிரதிபலிப்பு சிந்தனை. ஏனென்றால் மாணவர்கள் தங்களது கற்றல் அனுபவங்களை ஆராய்கிறார்கள். மற்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதெல்லாம் தவறான ஆப்ஷன்ஸ், இந்த கேள்விக்கு பொருந்தாது. அடுத்த கேள்வி. A student with a learning disability is given extra time during examinations. Which educational practice is this? கற்றல் குறைபாடு கொண்ட மாணவருக்கு தேர்வில் கூடுதல் நேரம் வழங்கப்படுகிறது. இது எந்த கல்வி நடைமுறை? விசிட் இன்க்ளூசிவ் பிராக்டிஸ், ஃபேவரிட்டிசம், பாரபட்சமா, செக்ரிகேஷன், பிரித்தல, பனிஷ்மெண்ட், தண்டனை. நிச்சயமா இன்க்ளூசிவ் பிராக்டிஸ். ஏற்கனவே நான் பார்த்திருக்கிறோம். இன்க்ளூசிவ் பிராக்டிஸ் உள்ளடக்க கல்வியின் ஒரு முறை.
என்னோட எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். ஏன்னா அந்த பையன் மற்ற பையன்கள் மாதிரி நார்மலா இல்லை, அந்த மாணவி மற்ற மாணவிகளை போல நார்மலா இல்லை, கண்ணிலே குறைபாடோ காதில செவிப்புலன்ல குறைபாடோ இருக்கு என்று சொன்னால் அதற்கு ஏற்றாற் போல கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துதான் தேர்வு எழுத வைக்க வேண்டும். அது இன்க்ளூசிவ் பிராக்டிஸ் என்ற ஒரு வகை, ஒரு அணுகுமுறை. ஆகவே சரியான பதில் இன்க்ளூசிவ் பிராக்டிஸ். So correct answer is inclusive practice because accommodations are provided according to learner needs. அப்கோர்ஸ் அதுதான் சரியான பகுதி. மாணவர்களுடைய தேவைக்கு ஏற்ப வசதிகள் வழங்கப்படும். அதுதான் இன்க்ளூசிவ் பிராக்டிஸ். மற்றதெல்லாம் சரியான பதில்கள் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அடுத்த கேள்வி, a teacher gives students a freedom to choose topics for presentation. Which approach is mainly reflected? ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு வளங்களுக்கான தலைப்புகளை தேர்வு செய்ய சுதந்திரம் அளிக்கிறார். தலைப்பை வந்து நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. இது எந்த அப்ரோச்? learner centric approach, teacher domination, subject rigidity, mechanical instruction. எது சரியான பதில்? நிச்சயமா லேர்னர் சென்ட்ரிக் அப்ரோச். மாணவர் மைய அணுகுமுறையில தான் மாணவர்கள் சுதந்திரம் அளிக்கணும். அவர்களுக்கு பிடித்தமான தலைப்பிலே நல்ல முறையில அவர்கள் ஒரு எழுதக்கூடிய ஒரு கட்டுரையாக கூட இருக்கலாம். ஆனா அவங்க பிடித்த தலைப்பில் எழுத வேண்டும் என்று சொல்வது லேர்னர் சென்ட்ரிக் அப்ரோச், மாணவர் மைய அணுகுமுறை. So the correct answer is learner-centric approach because students are given autonomy in learning. சரியான விடை கற்றலா மாணவர் மைய அணுகுமுறை. ஏனென்றால் மாணவர்களுக்கு கற்றலிலே சுதந்திரம் வழங்கப்படுகிறது. அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் கரெக்ட். டீச்சர் டாமினேஷன் எப்படி வரும்? மாணவர்களுக்கு தலைப்புகளை சுதந்திரமா தேர்ந்தெடுத்துக்கங்கன்னு சொன்னா டீச்சர் டாமினேஷன் இருந்துச்சுனாக்கா அப்படி நடக்க நீ இந்த தலைப்புல எழுது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க டீச்சரு. அப்ப டீச்சர் டாமினேஷன் தவறான கல்வி. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சப்ஜெக்ட் ரிஜிடிட்டியும் இல்லை. சப்ஜெக்ட் ரிஜிடிட்டி இருந்துச்சுன்னா அது பிளெக்சிபிலிட்டி அங்கே இருக்காது, பாட கடுமைத்தன்மை நெகிழ்வு இருக்கு, அதுவும் தப்பு. ஆப்ஷன் டி ஆல்சோ இன்கரெக்ட் பிகாஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்கரேஜஸ் கிரியேட்டிவ். இயந்திர கற்பித்தல் படைப்பாற்றலை ஊக்குவிக்காது. ஆகவே சரியான பதில் லேர்னர் சென்ட்ரிக் அப்ரோச். தலைப்புகளை வந்து அதாவது ஒரு படைப்பாற்றலோடு அவங்க எழுதுவதற்கு ஒரு சுதந்திரம் தருவது. அதுதான் பாயிண்ட். இல்ல அதுதான் பாயிண்ட். லேர்னர் சென்ட்ரிக் அப்ரோச் தான் சரியான கேள்வி. அடுத்த கேள்வி, a teacher asks students to work together online using shared documents. Which skill is promoted? ஒரு ஆசிரியர் மாணவர்கள் பகிரப்பட்ட ஆவணங்களை பயன்படுத்தி இணையத்தில் இணைந்து செயல்பட செய்கிறார். எந்த திறன் வளர்க்கப்படுகிறது? கொலாபரேஷன், ஐசோலேஷன், மெமரைசேஷன், பனிஷ்மெண்ட். என்ன கேள்வி? மாணவர்கள் பகிரப்பட்ட ஆவணங்களை பயன்படுத்தி இணையத்தில் இணைந்து செயல்பட. அப்படின்னாலே அது என்னவா இருக்கும்? கூட்டாண்மை, கூட்டு கற்றல், கொலாபரேஷன் என்பதுதான் சரியான. The correct answer is collaboration because students cooperate digitally to complete tasks. So கூட்டாண்மை என்பது சரியான பதில். ஏனென்றால் மாணவர்கள் டிஜிட்டல் முறையில் இணைந்து பணிகளை முடிக்கிறார்கள். அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிச்சயமா தவறு என்பது உங்களுக்கே தெரியும். ஐசோலேஷன் எப்படி டீம் ஒர்க் தரும்? ஐசோலேஷனால தனிமையில வந்து வேலை செய்யறதுலாம் ஐசோலேஷன். அது டீம் ஒர்க்கை எப்படி கொடுக்கும்? அது நிச்சயமா தப்பான ஒரு பதில் தானே. இப்படி நாம் அணுகி அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். சரியான பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a teacher uses questioning techniques to stimulate critical thinking. Which 21st century skill is developed? ஒரு ஆசிரியர் கேள்வி முறைகளை பயன்படுத்தி விமர்சன சிந்தனையை தூண்டுகிறது. எந்த 21ஆம் நூற்றாண்டு திறன் வளர்க்கப்படுகிறது? கிரிட்டிக்கல் திங்கிங், மெக்கானிக்கல் ரெப்படிஷன், பிளைண்ட் மெமரைசேஷன், டிக்டேஷன். நிச்சயமா கிரிட்டிக்கல் திங்கிங் தானே. The correct answer is critical thinking because students analyze and evaluate information. விமர்சன சிந்தனை என்பது சரியான பதில். ஏனென்றால் மாணவர்கள் தகவல்களை பகுப்பாய்வு செய்து மதிப்பிடுகிறார்கள். நிச்சயமா ரெப்படிஷன்லாம் அது இல்லை. ரெப்படிஷனுக்கு அனாலிசிஸ்க்கு சம்மந்தமே இல்லை. ஆப்ஷன் சியை பாருங்க, பிளைண்ட் மெமரைசேஷன், குருத்து மனப்பாடத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் எது கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு சம்பந்தமே இல்லை. விமர்சன சிந்தனை பத்தி பேசுறோம், அது குருத்து மனப்பாடத்துக்கும் விமர்சன சிந்தனைக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படித்தான் நம்ம கற்றுக்கணும். அதே போல டிக்டேஷன் சரியான பதில் அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், டீச்சர் அரேஞ்சஸ் பியர் டியூட்டரிங் ஃபார் a slow learner. Which educational principle is applied? ஒரு ஆசிரியர் மெதுவாக கற்கும் மாணவருக்காக சக மாணவர் பயிற்சியை ஏற்பாடு செய்கிறேன். எந்த கல்வி கொள்கை பயன்படுகிறது? இன்க்ளூசிவ் சப்போர்ட், செக்ரிகேஷன், பனிஷ்மெண்ட், கோஆபரேஷன். நிச்சயமா இன்க்ளூசிவ் சப்போர்ட் தானே. அதாவது ஒரு அறிவில் குறைந்த ஒரு மாணவருக்கு இன்னொரு மாணவர் வழியாக கற்பிக்கப்படுகிறது என்று சொன்னா அங்க சப்போர்ட், இன்க்ளூசிவ் சப்போர்ட்.
கடைசியில் சமமா எல்லாம் கற்றுக்கொள்ளும். அதுதான் முக்கியமான விஷயம். அது இன்க்ளூசிவ் சப்போர்ட், உட்படுத்தும் ஆதரவு என்பதுதான் சரியான பதிலாக இருக்க. So the correct answer is inclusive support because additional assistance is provided within the learning environment. சரியான விடை உட்படுத்தும் ஆதரவு, ஏனென்றால் கற்றல் சூழலில் கூடுதல் உதவி வழங்கப்படுகிறது. So other options are incorrect. You know that. Yes. Next question. A teacher combines a classroom teaching with the online assignments and videos. Which modern teaching approach is this? ஒரு ஆசிரியர் வகுப்பறை கற்பித்தலுடன் ஆன்லைன் பணிகள் மற்றும் காணொலிகளை இணைக்கிறார். இது எந்த நவீன கற்பித்தல் முறை? நல்லா பார்த்துக்கிடுங்க. கிளாஸ் ரூம் டீச்சிங்கோட ஆன்லைன் அசைன்மெண்ட்ஸ்னா அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிளண்டர் லேர்னிங், கலப்பு கற்றல்னு சொல்றோம். அதாவது ட்ரெடிஷ்னலா டீச் பண்றாரு, அதோட சேர்த்து ஆன்லைன் பணிகளை கொடுக்குறாரு. அப்ப ரெண்டையும் இணைத்து செய்வதற்கு பேர் பிளண்டர் லேர்னிங் தான், கலப்பு கற்றல். So the correct answer is blended learning because the traditional digital methods are integrated together. கலப்பு கற்றல் என்பது சரியான பகுதி. ஏனென்றால் பாரம்பரிய மற்றும் டிஜிட்டல் முறைகள் இணைக்கப்படுகிறது. முக்கியமான கேள்வி. இந்த பிளிப்டு கிளாஸ் ரூம் ஒண்ணு இருக்கு, பிளண்டர் லேர்னிங் இன்னொரு. இந்த இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம். பிளிப்டு கிளாஸ் ரூம்னா அதாவது கிளாஸ்ல நடத்த வேண்டியதை மாணவர்களுக்கு வீட்டு பாடமா கொடுத்துருவோம். வீட்டு பாடம் கொடுத்து அவன் வீட்டுல படிச்சுட்டு வந்து, அந்த மாணவிகள் வீட்டுல படிச்சுட்டு வந்து அடுத்த நாள் கிளாஸ்ல சந்தேகம் கேட்கும். அப்ப எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாம் டீச்சர் கொடுப்பாரு கிளாஸ்ல. ஆனா படிக்கிறது யார் படிக்கணும்? அந்த பிளிப்டு கிளாஸ் ரூம்ல மாணவர்கள் தான் அந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸை வச்சு படிக்கணும். அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான அந்த வளங்களை எல்லாம் ஆசிரியர் கொடுப்பார். எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்ன பிபிடி எல்லாம் பார்க்கணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்லி அனுப்புவார். ஆனா அடுத்த நாள் அவங்க படிச்சுட்டு வந்து அடுத்த நாள் விளக்கங்கள் கேட்கணும். ஆசிரியர் இன்னும் சரியான விளக்கம் தருவா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். அது பிளிப்டு லேர்னிங். பிளண்டர் லேர்னிங்னா ரெண்டு கலந்து ஒரே நேரத்தில் ரெண்டு ட்ரெடிஷ்னல் லேர்னிங்கே இருக்கும், ஆன்லைன் லேர்னிங்கே இருக்கும். ரெண்டு ஒரே நேரத்துல வகுப்பறை கற்பித்தலும் ஆன்லைன் பணிகள் மற்றும் காணொலிகள். இப்ப ட்ரெடிஷ்னலா டீச் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு ஆன்லைன்ல உதாரணமா இதயம் எப்படி இயங்குகிறது நடத்திட்டு இருக்காரு ஒரு ஆசிரியை சயின்ஸ் வகுப்புல நடத்திட்டு இருக்காங்க. இதயம் எப்படி துடிக்கிறது அப்படிங்கிறது என்னதான் வார்த்தையில சொன்னாலும் பிள்ளைகளுக்கு புரியுமா? அப்போ உடனே என்ன பண்ணணும், பல ஸ்மார்ட் கிளாஸ் கூட்டிட்டு போய் அந்த வீடியோவை எடுத்து எப்படி இதயம் இயங்குகின்ற அந்த வீடியோவை எடுத்து போட்டு அப்படி அந்த தியரியோட அந்த வீடியோவோட இணைத்து சொல்லிக் கொடுக்கின்ற போது அது நவீன கற்பித்தல் அளிப்பாரு. அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும். இப்ப அதைத்தான் நம்ம செய்துட்டு, இதுக்கு பேர் தான் பிளண்டர் லேர்னிங் என்று பெயர். சரியாக புரிந்து கொள்ள முக்கியமான கேள்வி. Next question. A teacher encourages students to solve community problems creatively through teamwork. Which combination of skills is mainly promoted? A teacher encourages students to solve community problems creatively through teamwork. ஒரு ஆசிரியர் மாணவர்கள் சமூக பிரச்சனைகளை குழு ஒத்துழைப்பின் மூலம் படைப்பாற்றல் தீர்ப்பு ஊக்குவிக்கிறார். எந்த திறன்களை சேர்க்க முக்கியமாக வளர்க்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி. கிரியேட்டிவிட்டி அண்ட் கொலாபரேஷன் தானே, படைப்பாற்றல் மட்டும் போட்டாங்க. மெமரைசேஷன், பனிஷ்மெண்ட், ஐசோலேஷன்லாம் கிடையாது. The correct answer is creativity and collaboration because students work together to generate innovative solutions. I hope you understood this. Right? புதுமையான தீர்வுகளை உருவாக்க இணைந்து செயல்படுகிறாங்க. அதான் சரியா, கிரியேட்டிவிட்டி அண்ட் கொலாபரேஷன். எந்த திறன்களின் சேர்க்கை இங்க கிரியேட்டிவிட்டி கொலாபரேஷன் வளர்க்கப்படுகிறது. எதனால? ஒரு ஆசிரியர் சமூக பிரச்சனை குழு ஒத்துழைப்பின் மூலம் படைப்பாற்றல் தீர்ப்பு ஊக்குவிக்கிறார் என்று சொல்லிட்ட பொழுது அது எந்த திறன்கள் அடிப்படையில் நடக்கிறது? கிரியேட்டிவிட்டி அண்ட் கொலாபரேஷன். I hope you understood this. 30 questions are over, dear friends. Please go through the PPT. I am giving higher order questions also in the same manner. Same questions will be repeated in different style. You know about higher order questions. In other units, I have given higher order questions. Please go through the PPTs. Okay, PPT. Unit 8 PPT, I will be sending it. I'm sure the organizers will be sending it to you. Kindly go through that. God bless you abundantly. Let us meet in other video lectures.